ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரோட்டுக்கடை ஸ்டைலில் பாசிப்பருப்பு டிஃபன் சாம்பார் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, பொங்கல் இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முதல்ல பாசிப்பருப்பு நான் பாருங்க இந்த மாதிரி அரை கப் எடுத்தது. அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும். இது வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்து நம்ம சாம்பார் செய்யும்போது நல்லா சாம்பார் வாசமாக இருக்கும். பாருங்க, இது வறுபட்டுருச்சு. இப்போ இதை நான் ஒரு 2 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, பருப்பை வந்து கழுவிட்டு வந்துட்டு இப்போ இதுக்கு தண்ணி இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு. இப்போ இதை மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் வந்து கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு பொரியுது. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய். இப்போ இதில் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்க ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் மீடியம் சைஸ் தக்காளி 3 இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். இப்போ தக்காளி வதங்க உப்பு போட்டுடலாம். தக்காளி நல்லா குலைவா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நான் ஒரு கேரட்டும் ஒரு 4-5 பீன்ஸும் வச்சிருக்கேன். அதை போட்டுடலாம். நம்மகிட்ட எந்த காய் இருக்குதோ அது எது வேணாலும் போட்டுக்கலாம். கூட உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக விட்டு இந்த காயை வேக வச்சுக்கலாம். இதை மூடி காய் வேக வச்சுக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வேக வச்ச பருப்பை நான் வந்து மசிச்சு வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி, நான் குக்கரை கழுவி தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைன்னா நம்ம இப்போ போட்டுக்கலாம். நான் தக்காளி வதங்கும் போதே எல்லா உப்பும் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா போடணும். இப்போ பாருங்கள், அதுக்கு மசாலாவுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இதை மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொடி போடுங்க. நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். இதை போட்டுடலாம். இது போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம்.
சாம்பார் கொதிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கமகமன்னு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம டிஃபன் சாம்பார் ரெடிங்க. இப்போ பாருங்க, நம்ம செஞ்ச இந்த ரோட் சைட் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.